ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிம்பிளான பீச் கடை பட்டாணி மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி நம்ம ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊறினது பிறகு நம்ம குக்கர்ல சேர்த்து 1 அல்லது 2 விசில் விட்டுக்கலாம். அதிகமாக விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா நறுக்கிய வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்குங்க. நல்லா நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி திக்காக மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பீச்சு கடை பட்டாணி மசால் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோன்னு பாருங்கள். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் நல்ல ரெசிபி. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.